கேசவர்த்தம் குரலழைக்குது பாசபந்தம் உடைத்து வருவோம். கேசவர்த்தம் குரலழைக்குது பாசபந்தம் உடைத்து வருவோம். வறுமையால் இந்நாடு வாடுது, சிறுமையால் சிரம் கவிழ்ந்திறங்குது. என்ன நாடிது, என்ன நிலையிது என்று வாழ்வும் வளமும் ஓங்கும். கேசவர்த்தம் குரலழைக்குது ஆசபந்தம் உடைத்து வருவோம். எங்கு சிந்து எங்கு வங்கம் எங்கெம் முந்தையர் வாழ்ந்த பூமி, எவரதில் அரசோச்சுகின்றார் என்று அதனை மீண்டும் பெறுவோம். கேசவர்த்தம் குரலழைக்குது ஆசபந்தம் உடைத்து வருவோம். அமர எங்கள் பெரும் இனத்தினை அழித்து உண்டுயிர் வாழ்பவர் யார்? தாயை பிரிந்த சேய்கள் எங்கே என்று அவர் தம் வீடு சேர்வர். கேசவர்த்தம் குரலழைக்குது பாசபந்தம் உடைத்து வருவோம். சொல்லி வந்தே பணிவோம் பாரதி பாதம். வந்தே மாதர கீதம் சொல்லி வந்தே பணிவோம் பாரதி பாதம். விரட்டிட புகலிடம் தேடி தவித்தவர் வந்தது பாரதம் நாடி. புவியோர் விரட்டிட புகலிடம் தேடி தவித்தவர் வந்தது பாரதம் நாடி. தேய் போல் கலங்கின பாய் மரத்தோடு போய் வரவேற்றால் தாய் மனத்தோடு. சங்கரி உமைதான் வந்தே மாதர கீதம் சொல்லி வந்தே பணிவோம் பாரதி பாதம். கோடி முகங்களை உடையாள் கைப்பிடி அளவோரு அந்நியர் படையாள். வாழ்ந்தோம் தரணியில் ஆண்டுகளாயிரம் தந்தோம் நீட்டிட படபலியாயிரம். வாராதிங்கே இனி ஒரு வீழ்ச்சி வருவது இனியம் அம்மையின் ஆட்சி. வந்தே மாதர கீதம்
வந்தவர் நாமே. நாட்டின் பெருமையை உலக நாடுகளுக்கு அறிய செய்த தனது தேசபக்தி ஆன்மீக பேச்சுக்களால் தேசத்தை எழுமி என்று முழங்கி தட்டி எழுப்பிய இந்து துறவி என உலகமே வியந்து பாராட்டி சந்திரமோகன் அவர்கள், குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் A.R. உதயசங்கரன் அவர்கள், மகாத்மா காந்தி நற்பணி மன்ற மாநில தலைவர் K. ரவிச்சந்திரன் அவர்கள், ஆடிட்டர் K.S. குமரவேல் துறவி என உலகமே வியந்து பாராட்டிய வீர துறவி சுவாமி விவேகானந்தரின் 150ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா கொண்டாட்டங்களின் ஓர் அங்கமாக சுவாமி விவேகானந்தரின் 150ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா கொண்டாட்டங்களின் ஓர் அங்கமாக ஞாயிற்றுக்கிழமை இன்று சித்திரை 1ஆம் தேதி முதலாம் நாள் புத்தாண்டு தினத்தில் எழுச்சிமிகு மாபெரும் இருசக்கர வாகன பேரணியானது சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு ஜெயந்தி விழா பேரணி இதோ பிரமாண்டமாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. எழுப்பிய இந்து துறவி என உலகமே வியந்து பாராட்டிய வீர துறவி சுவாமி விவேகானந்தரின் 150ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா கொண்டாட்டங்களின் ஓர் அங்கமாக சுவாமி விவேகானந்தரின் 150ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா கொண்டாட்டங்களின் ஓர் அங்கமாக ஞாயிற்றுக்கிழமை இன்று சித்திரை 1ஆம் தேதி வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி இரா பரமானந்தம் அவர்களும், நாகை நகராட்சி தலைவர் திருமதி மஞ்சுளா சந்திரமோகன் அவர்களும், குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் A.R. உதயசங்கரன் அவர்களும், மகாத்மா காந்தி நற்பணி மன்ற மாநில தலைவர் K. ரவிச்சந்திரன் அவர்கள், ஆடிட்டர் K.S. குமரவேல் அவர்களும், கீச்சாமுக்கும் டாக்டர் N. செந்தில் அவர்கள், அன்பார்ந்த சகோதரர்களை, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லாரும் ஜெய சொல்லணும். வந்தே மாதம் சொன்னா திரும்பி வந்தே மாதம் சொல்லணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய். போற்றுதற்குரிய தன்னம்பிக்கை வாய்ந்த இளைஞர் கூட்டமே, விவேகானந்தருடைய கனவுகளை நெஞ்சத்தில் தாங்கி நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வருஷத்துடைய முதல் நாள் நம்பிக்கை உடைய நாளாக மாற வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் திரண்டிருக்கும் காட்சியை பார்க்கும் பொழுது இந்த தேசம் மறுபடியும் புகழோங்கிய தேசமாக மாறிவிடும் என்பதில் எல்லளவும் அவநம்பிக்கை கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட இளைஞர்களை பார்க்கும்போது நாடி நரம்புகள் எல்லாம் ரத்தம் பீச்சு பாய்கிறது. பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லி இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இளைஞர்களுக்கு உண்மையிலேயே இந்த தேசத்தோட வித்துகளாக இருந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் இந்த தேசத்தில் மூளை முடுக்குகள் எல்லாம் புறோடி போயுள்ள அழுக்குகளை அகற்றுவதற்காக விவேகானந்தர் என்ற 100 இளைஞர்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு இருக்கிற இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இந்த தேசம் மறுபடியும் ஒரு எழுச்சி பெற்ற தேசமாக என்று மாறிவிடும் என்ற சூழ்நிலை இப்பொழுதே கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. விவேகானந்தருடைய கண்ட கனவு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது போல இருக்கிறது என்ற பாரதிக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து வழிகாட்டிய விவேகானந்தரின் 150வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இந்த ஒரு வருடத்தில் பல நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு இருக்கிறது. என் மேலையிலிருந்து பார்க்கும்போது தெரிகிறது, ஒரே இளைஞர்கள் கூட்டமாக தெரிகிறது. பொங்கி எழுந்த ஒரு இளைஞர்கள் கூட்டம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. ஆகவே விவேகானந்தர் கண்ட கனவு அவருடைய ஒரு வாசகம் உண்டு. இந்து மதத்திலிருந்து ஒருவன் மதம் மாறிவிட்டால் இந்த தேசத்தை சேர்ந்த இளைஞர்கள், இந்த கலாச்சாரத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் ஒன்று கூட வேண்டும். இது விவேகானந்தருடைய கனவு. அப்படிப்பட்ட கனவு நாகப்பட்டினத்திலே, நாகூர்ல நாகநாதர் கோயிலுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறது. உதயமான கொண்டிருக்கிறது. முதலிலே சைக்கிள்கள் செல்ல. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம், வந்தே
का गान वंदे मातरम। राष्ट्र की जय चेतना का गान वंदे मातरम। राष्ट्र की जय चेतना का गान वंदे मातरम। राष्ट्र की जय चेतना का गान वंदे मातरम। राष्ट्र भक्ति प्रेरणा का गान वंदे मातरम।